விக்டர் ஃப்ராங்கல் எழுதிய இப்புத்தகத்தில் 2ஆம் உலகப் போரின் போது விக்டர் ஃப்ராங்கல் 3 ஆண்டுகள் ஹிட்லர் ஆட்சியில் நாசிக்களின் வதை முகாமில் மிக மோசமான மற்றும் சித்திரவதைகளுக்கு இடையிலும் பல லட்சம் மனிதர்கள் தன் கண்முன்னே நச்சுப் புகையாலும் எரியூட்டும் அறையில் படுகொலை செய்வதைக் கண்டும் ரோமங்கள் கூட அகற்றப்பட்ட நிர்வாண உடம்பில் நம்பிக்கை என்ற ஆயுதத்தை மட்டும் சுமந்து கொண்டு விடுதலையானவர். 8 அடி உயரம் 6 அடி நீளம் கொண்ட அறையில் 9 பேர் உறங்குவதும், நோய்களாலும் பசியினாலும் இறப்பவர்களைக் காட்டிலும் மனசோர்வினால் படுக்கைக்கு உட்பட்டு இறப்பவர்கள் ஏராளம். இருப்பினும் அங்கு இறந்தவர்களின் ரொட்டி துண்டுகளை தேடி உண்பதும், அவர்களின் காலணிகள் நமக்கு சரியாக இருக்குமா என்று அதனை மாற்றிக்கொள்ளும் மனம் கொண்டவர்களாக அந்த வதை முகாம் அவர்களை மாற்றியதாகவும் கூறுகிறார். ஒருமுறை ரொட்டி துண்டுகள் வழங்கும் வரிசையில் ஒரு கைதி சற்று வரிசையில் விலகி நின்றதற்காகவும், ஒரு நிமிடம் கூட ஓய்வெடுக்க அமர்ந்தால் சரமாரியான அடிகளும், அடி ஏற்படுத்தும் வேதனையை விட அவற்றால் ஏற்படும் அவமதிப்புகளே அதிக வலியை ஏற்படுத்தும் என்கிறார். ஒருமுறை ஒருவர் கனவில் பிதற்றும் நிலையிலிருந்து அவரை எழுப்ப முயன்று, பின்னர் எந்த ஒரு கொடூரமான கனவும் தங்களை சூழ்ந்திருக்கும் முகாம் வாழ்க்கையின் உண்மை நிலையை விட மோசமானதாக இருக்க முடியாது என்று அவரை எழுப்பாமல் விட்டுவிட்டதாகவும் கூறுகிறார். இப்புத்தகத்தில் விக்டர் ஃப்ராங்கல் நம்பிக்கை மனப்போக்கினால் மனிதனின் தேடல் வாழ்வின் அர்த்தம் என்றும், லோகோ தெரப்பியினால் மனரீதியாக பாதிக்கப்பட்டவர் தான் கேட்க விரும்பாத சம்பவங்களை கூட பிறர் சொல்ல கேட்கும் அளவிற்கு யதார்த்தம் பழக்க முடியும் என்கிறார். ஒருவர் மகிழ்ச்சியாக இருக்க ஒரு காரணம் வேண்டும். அந்த காரணம் கண்டுபிடிக்கப்பட்டவுடன் அவர் தானாகவே மகிழ்ச்சியுடையவராக மாறிவிடுகிறார். இதுவே விக்டர் ஃப்ராங்கல் வாழ்வின் அர்த்தம் மனிதனின் தேடல் என்கிறார்.